அதிக கொலஸ்ட்ரால் காரணமாக மாரடைப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளின் ஆபத்து அதிகரிக்கிறது. சரியான நேரத்தில் கொலஸ்ட்ரால் அளவை சரிசெய்யவில்லை என்றால் பல கடுமையான நிலைமைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. மோசமான உணவுப் பழக்கம் மற்றும் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை காரணமாக அதிக கொலஸ்ட்ரால் ஆபத்து அதிகரிக்கிறது. முக்கியமாக நமது உடலில் 2 வகையான கொலஸ்ட்ரால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒன்று நல்ல கொலஸ்ட்ரால் என்றும் மற்றொன்று கெட்ட கொலஸ்ட்ரால் என்றும் அழைக்கப்படுகிறது. உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதால் ஹை கொலஸ்ட்ரால் எனப்படும் பிரச்சனையை சந்தித்து இதனால் பல விளைவுகளை எதிர்கொள்ள நேரும். கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்த வெந்தய தண்ணீரை குடிப்பது நன்மை பயக்கும். இதை எப்படி குடிப்பது, எப்படி தயாரிப்பது என்பது குறித்து பார்க்கலாம். வெந்தயம் பொதுவாக மசாலா பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் பல மருத்துவ குணங்களும் உள்ளதால் ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. வெந்தய நீர் வயிறு மற்றும் செரிமான அமைப்பு உட்பட உடலின் பல பாகங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இதனைத் தொடர்ந்து உட்கொள்வது அதிக கொலஸ்ட்ராலை குறைக்கவும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது. வெந்தய விதைகளை தொடர்ந்து வெறும் வயிற்றில் உட்கொள்ளுங்கள். இது அதிக கொழுப்பு மற்றும் எடையை கட்டுப்படுத்துவதில் நன்மை பயக்கும். உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, உடல் பருமன் மற்றும் பல பிரச்சனைகளுக்கும் இதன் நுகர்வு நன்மை பயக்கும். அதிக கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தய நீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருக வேண்டும். இதை தயாரிக்க ஒரு கிளாஸ் தண்ணீரில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலையில் எழுந்தவுடன் தண்ணீரை நன்றாக வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கவும். விரும்பினால் எலுமிச்சை சாறும் சேர்த்துக் கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து குடித்து வந்தால் அதிக கொலஸ்ட்ரால் கட்டுப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.